ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க நம்ம ஒரு புது வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கும் போது இதில் வந்து அனிமேஷன் எதுவுமே கிடையாது, கீழே உள்ள அந்த ஐகான்ஸ் கிடையாது, சில சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த H1 டேக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டோம். அதாவது H4 டேக்கையும் சரி, பட்டன் டேக்கையும் போட்டோம். ஸோ அதனால் அது எல்லாமே H1 டேக் அவுட் சைடில் தான் வரணும். அதனால தான் அந்த இது வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது நமக்கு, பட்டன் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ இதை கட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த H1 கீழே போட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் நல்லா அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ அலைன் பண்ணியாச்சு. ஓகே, சேவ் கொடுத்துட்டு நம்ம இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இமேஜ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் சின்னதாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதோட அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுக்கும் அனிமேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா லிங்க்கை உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த பட்டனுக்கு கீழே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கே டாட் வச்சு நம்ம கொடுத்துறோம் டிவ். ஸோ அந்த டிவ்க்கு அப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு மறுபடியும் அந்த லிங்க், அதுக்கு முன்னாடி நம்ம இதோட நேவ் பாரில் க்ரியேட் பண்ண மாதிரியே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மேலே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை டைப் பண்ணும்போது கான்ஸ்ட் கூட போய்ங்க, கான்ஸ்ட் மீடியா. ஸோ கான்ஸ்ட் மீடியாவுக்கு அப்புறம் நம்ம அரே க்ரியேட் பண்ணிவிட்டு அரேயில் கர்லி ப்ராக்கெட் போட்டு அந்த நேம், அப்புறம் நேம் கூட நேம் சேமிட்டிஸ் நம்ம நேவ் பார் க்ரியேட் பண்ண மாதிரி தான். லோகோன்றது வந்து ஐக்கானோட நேம். ஸோ ஐக்கான் வச்சு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நேவ் பாரில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், சேம் கான்செப்ட். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்னு இதை டைப் பண்ணிட்டா அது இன்ஸ்டாகிராமோட ஐக்கான் அங்கே கொண்டு வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராம் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க்கும் அதே மாதிரி சேம் லிங்க் தான். எல்லாமே நேவ் பாரில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். ஸோ லிங்க்கும் நம்ம அதே மாதிரி கொடுத்துட்டு ஆஷ் கொடுத்துக்கலாம். லிங்க்கில் சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணி, டபுள் கோட்டும் போடலாம், சிங்கிள் கோட்டும் தான் இல்லை, டபுள் கோட்டும் போடலாம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானது யூடியூப், அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின், ஹிட்அப். அதனால் நான் 3 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 3 தடவையில் நான் இதை வந்து டைப் பண்ணிக்கிறேன் யூடியூப்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப்பில் வந்து என்னோடய லிங்க்கை கொடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபைனலாக. ஸோ அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைலு, ஹிட்அப் ப்ரொஃபைலு. நான் இன்னும் ஹிட்அப் வந்து என்னோடய ப்ரொஃபைல் இன்னும் க்ரியேட் பண்ணல, அதையும் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி டெப்ளாய் பண்ணுறதும் பண்ணலாம் நம்ம அதில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சேம் அதே மாதிரி மீடியா டாட் மேப் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே மறுபடியும் நம்ம லிங்க் கமா இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஈக்குவல் போட்டு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐகான் சொல்லிட்டு டேகை க்ரியேட் பண்ணி அந்த டேக்குள்ளே வந்து நம்ம நேம்குள்ளே ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட் போட்டு லிங்க் டாட் நேம் கொடுத்துக்கணும். ஸோ டைப் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவ்வில் வந்து கீ க்ரியேட் பண்ணோம். கீ க்ரியேட் பண்ணிட்டு கீழே வந்து இண்டெக்ஸ், எல்லாருக்கும் தெரியும் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ தான் நேம் கால் பண்ணோம், எல்லாமே நடக்கும் அதில் ப்ராசஸ். ஸோ கீ கர்லி ப்ராக்கெட் அதுக்குள்ளே வந்து இண்டெக்ஸ் டைப் பண்ணியாச்சு. நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் டிவுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுப்போம். அந்த MT8, அதாவது மேலே நம்ம கொடுத்துருக்க அந்த பட்டனோட சேம் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும், அதனால் MT8 கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் 8, அப்புறம் டெக்ஸ்ட் 3XL, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ், அதுக்கப்புறம் ஐட்டம் சென்டர், மிட் டிவைஸில் வந்து எனக்கு ஜஸ்டிஃபை ஸ்டார்ட் வேணும், அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை சென்டர் மொபைல் டிவைஸாக இருக்கட்டும் அதர் டிவைஸில் வந்து எனக்கு ஜஸ்டிஃபை சென்டர் வேணும், கேப் 5 வேணும் எல்லாத்துக்குமே. ஃபங்க்ஷனுக்குள்ளே
நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவ்வுக்கு வந்து கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து என்னோட க்ரீன் கலர் தான், 17594A. ஓவர் கலர் வந்து டெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் மேலே இருக்கிறத அப்படியே கட் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. கட் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓவர் கலர் மேலே இருக்கிற அந்த பிஜி கலர் தான் எனக்கு சேம் ஓவர் ஆகும்போது வரணும். ஸோ அதனால் நான் அதை பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது எப்படி இருக்குன்னு அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அவுட்புட் செக் பண்ணி பார்த்தாச்சு. நான் வைக்கும்போது இது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரோ சிம்பிள் காட்டுது. இதை கர்சல் பாயிண்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்ட் சிம்பிளாக மாறிடும். ஸோ வாங்க அடுத்தது அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பவர் ஷெல் ஓப்பன் ஆகிடும். பவர் ஷெல்லில் போய்ட்டு சிடி கொடுத்து ரியாக்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியாக்ட் வந்து போர்ட்ஃபோலியோ ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு npm i react simple டைப் ரைட்டர்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ட்ரு பண்ணால் அதோட எல்லா டிபெண்டன்சியும் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதில் என்ன இருக்கோ அது சேம் தான் நான் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நோட்டுக்குள்ளே போய்க்கலாம். நோட்டில் போய்ட்டு மேலே போயிட்டதுக்கப்புறம் ரியாக்ட் கீழே இம்போர்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் கர்லி ப்ராக்கெட் ஃப்ரம், அதுக்கப்புறம் ரியாக்ட் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும் சிம்பிள் டைப்பிங் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டைப் ரைட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் கர்லி ப்ராக்கெட்டில் போய்ட்டு நம்ம ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணாலே நமக்கு வந்து என்னென்ன அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ அதை டைப் ரைட்டர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கீழே போய்ட்டு இந்த H4 இருக்குல்ல, H4ல் இருக்கக்கூடிய இதை டெலீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த டைப் ரைட்டரை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து போய்ட்டு நம்ம வேர்ட் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வேர்ட்ஸ், எத்தனை வேர்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே அரே க்ரியேட் பண்ணி அரேக்குள்ளே நம்ம அதை ஆல்ரெடி டைப் பண்ணதால அதை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படியே. ஸோ அதை பேஸ்ட் பண்ணி வச்சு ஸோ இந்த மாதிரி தான் அதை எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் லூப் எத்தனை தடவை லூப் ஆகணும், அது நான் 5 டைம்ஸ் கொடுக்குறேன். நம்ம அதுக்கு இன்ஃபினிட்டியாக வேணும். இன்ஃபினிட்டியாக அந்த 5 டைம்ஸ்க்கு பதிலாக ட்ரூன்னு கொடுத்தா அது இன்ஃபினிட்டியாக போகும். அதுவும் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ கர்சல் அப்புறம் வந்து அதோட ஸ்டைல் இருக்குது. நமக்கு வந்து இது அண்டர்ஸ்கோராக இருக்குது. அண்டர்ஸ்கோர் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி வரணும். ஸோ அதனால் அதை கொடுத்துக்கலாம், அந்த சிம்பிளை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைப் ஸ்பீடு வந்து நம்ம 70 கொடுத்துக்கலாம் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் டிலே ஸ்பீடு வந்து 1 செகண்ட் வச்சுக்கலாம் டிலே ஸ்பீடு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு இது பண்ணணும், டெலிட் ஸ்பீடு கொடுக்கணும். ஸோ டெலிட் ஸ்பீட் கொடுத்துக்கலாம். ஸோ டெலிட் ஸ்பீடு வந்து 50 கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே 50 கொடுத்துட்டு ஸோ இது எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மூவ் ஆகுது, 5 டைம்ஸ் தான் அது மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது, அது இன்ஃபினிட்டியாக பண்ணணும். அப்போ அந்த இதில் போய்ட்டு நம்ம லூப்பில் போய் ட்ரூ கொடுத்தா அது இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ இதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஐகான்ஸ் அதில் வந்து லிங்க் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய யூடியூப் லிங்க்கை நான் அதில் கொடுத்துருக்கேன். கீழே வந்தீங்கன்னா ஸோ அந்த டேக் இருக்குது, இந்த டேகை கட் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரெஃபரன்ஸ் அதை வந்து லிங்க் கொடுக்கணும். ஸோ கர்லி ப்ராக்கெட் போட்டு லிங்க் டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம என்ன ஐக்கான் பண்ணோமோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் போய் செக் பண்ணோன்னா அது வந்துடும். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் ஓப்பன் ஆகுது. ஸோ என்னோடய யூடியூப் ஓப்பன் ஆனோட பிளாக் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம அந்த லூப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக் டு நம்ம வெப்சைட்டில் வந்துக்கலாம். ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு அகெயின் அந்த லூப்பிங் வந்து ட்ரூ கொடுக்கலாம். ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள். இது இப்போ ஒரு 5 டைம்ஸ் தான் வரும். நான் வந்து ஸ்பீடாக காட்டுறேன். ஓகே, ஸ்பீடாக காட்டும் போது அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 5 டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு ட்ரூ கொடுக்க போகிறோம். ட்ரூ கொடுத்தோன்னா அது இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ இப்போ இது இன்ஃபினிட்டியாக போகும். நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய அபவுட், ஸ்கில், ப்ராஜெக்ட் அண்ட் கான்டாக்ட் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள்கிட்ட விடை பெறுவது உங்களுடைய GNCCCE. பாய் 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 பாய்.